ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் சார்பில் சுவாமிக்கு தங்க யக்னோபவீதம். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம். அதிகார நந்தி மீதும் காமதேனு மீதும் பவனி வந்த ஆதித்தம்பதிகள். சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம். கருடன் மீதும் சூரிய பிரபையிலும் காட்சி கொடுத்த செல்வ திருமகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஏகாதசி புறப்பாடு. பிரகார வலம் வந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் மூல திருநட்சத்திர உற்சவம். அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை கோயில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிந்து ஊஞ்சல் ஆடியபடி திருக்காட்சி தந்த சுவாமி முன்பு வேத பாராயணங்கள், இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிக்கு கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதனிடையே திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக வளாகத்தில் பல்வேறு கலைக்குழுவினரின் கோலாட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க, திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர், CBNSO, திருப்பதி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் திருமலையிலிருந்து எடுத்து வரப்பட்ட லட்சுமி காசு ஹாரத்திற்கு ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் திருவேங்கடம் சார்பாக ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு புதிதாக தயார் செய்யப்பட்ட யக்னோபவீதத்தை கூடுதல் செயல் அலுவலர் சுமந்து கொண்டு புறப்பட லட்சுமி காசு மாலை ஊர்வலம் துவங்கியது. கேரளத்து செண்டை வாத்தியங்கள், பெண்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல நகர வீதிகளில் ஊர்வலமாக வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரத்தை அடைந்தனர். அங்கு ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஆபரணங்கள் சேர்ப்பிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கைய சௌத்ரி, ஆண்டுதோறும் திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் சார்பில் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பிரம்மோற்சவத்தின் போது பரிசு வழங்கப்பட்டு வருவதாகவும், அந்த வகையில் இந்த ஆண்டு 4 கிலோ 80 கிராம் எடை கொண்ட 6 பேட்டைகளுடன் கூடிய யக்னோபவீதம் 6,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தயார் செய்யப்பட்டு வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இதேபோல் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் பட்டு வஸ்திரங்கள், மலர் மாலைகள் ஆகியவற்றை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் சுமந்து கொண்டு கோயிலிலிருந்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகாரத்தை சுற்றி வலம் வந்தனர். அப்போது தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரிடம் மாலைகள் சமர்ப்பித்து மீண்டும் அவற்றை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வந்தனர். பிறகு ஆலயத்தின் வெளியே வந்ததும் கோயில் யானை மீது பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மலர் மாலைகளை வைத்தனர். அப்போது பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள், ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவ கருட சேவையின் போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சூடிக்களைந்த மாலையை எடுத்து வந்து சுவாமிக்கு சமர்ப்பிப்பது போல ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஆண்டாள் நாச்சியார் சூடிக்களைந்த மாலை சமர்ப்பிக்கப்படுவதாக கூறினார். இதைத் தொடர்ந்து ஆலயத்திலிருந்து திருக்குடைகள், பக்தர்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு ஊர்வலமாக சென்றனர். பிறகு ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் அருகே இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி சன்னதியில் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மலர் மாலைகளை வைத்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் மலர் மாலை ஊர்வலமாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தை அடைந்து அர்ச்சகர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாலையில் பகலவன் மறைந்ததும் வாகன மண்டபத்தில் கருடன் மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு சர்வாபரண பூஷிதனாக காட்சியளித்தபடி பிரிய பக்தன் கருடன் மீது சுவாமி நின்று அருள திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இன்று காலை உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஸ்ரீ கோதண்டராமராக காட்சியளித்தபடி ஹனுமந்தன் மீது எழுந்தருள மங்கள வாத்தியங்களுடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
கேரளத்து செண்டை வாத்தியங்கள், காளைகள், கோயில் யானைகள், சிறுமியர்கள் மற்றும் பெண்களின் கோலாட்டங்கள் முன்னே செல்ல உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஆலயத்தின் வெளியே வந்த சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றது. சிறிய திருவடி மீது ஸ்ரீ கோதண்டராமராக பவனி வந்த சுவாமிக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்று வருவதை முன்னிட்டு ஆதித்தம்பதிகளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வாகனங்களில் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. நேற்று பிற்பகல் சிவாலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது அருள்மிகு காமாட்சி அம்பாள் ஸ்ரீ சோமநாயகி சமேதராக உற்சவர் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியை குலுவிருக்கச் செய்து ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க பூஜைகளை துவக்கினர். வேத மந்திர முழக்கத்துடன் உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் புனித நீர் அடங்கிய கலசத்திற்கு ஆரத்தி காட்டியதும் ஆதி தம்பதிகளுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி கற்பூரம் காண்பித்து அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். மாலை வேளையில் வாகன மண்டபத்தில் ஸ்ரீ சோமநாயகியுடன் ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்தியை அதிகார நம்பி வாகனத்திலும் அருள்மிகு காமாட்சி அம்பாளை காமதேனு வாகனத்திலும் குலுவிருக்கச் செய்து கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சிவாலயத்தின் பிரத்யேக அதிகாரி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் தரிசித்ததும் ஆதித்தம்பதிகளுக்கு புறப்பாடு துவங்கியது. அதிகார நந்தி மீது சோமநாயகியுடன் அமர்ந்திருந்த ஸ்ரீ சோமஸ்கந்த மூர்த்திக்கு பட்டாடைகள் கட்டி சர்வாபரணங்களுடன் மலர் மாலைகள் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். காமதேனு மீது சிகப்பு பட்டு சேலை அணிந்து வில்லைகள் மற்றும் குஞ்சலம் வைத்த பின்னலோடு பலவித ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்தவாறு அருள்மிகு காமாட்சி அம்பாளும் அழகாக திருக்காட்சி தந்தருள தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். பல்வேறு இசைவாத்தியங்கள் முன்னே செல்ல எண்ணற்ற பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பிகைக்கும் தேங்காய் பழங்கள் மற்றும் பலவித பட்சணங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இன்று காலை கோயில் வாகன மண்டபத்தில் இசை வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க வேங்கை மீது ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமியும் அருள்மிகு காமாட்சி அம்பாளும் வீற்றிருந்து காட்சி தர மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். கையில் வில்லும் அஸ்திரமும் ஏந்தி வேட்டைக்கு செல்லும் கோலத்தில் ஈசனும் சர்வாபரணங்களுடன் அருகே அமர்ந்தவாறு அம்பிகையும் அழகாக திருக்காட்சி தந்தருளினர். கோயிலின் வெளியே எழுந்தருளிய தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டதும் பல்வேறு கலைக்குழுவினரின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதையடுத்து திருவீதி புறப்பாடு துவங்கியது. வேங்கை மீது பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்த ஆதித்தம்பதிகளை பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசித்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் வருடாந்திர பிரம்மோற்சவத்தையொட்டி உற்சவர் கருட வாகனத்தில் வீதி உலா வந்து அருள்பாலித்தார். 6ஆம் திருநாளான நேற்று மாலை பஜனை கோஷ்டி பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து கருட வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். இருகுடை சேவையோடு காட்சியளித்த ஸ்ரீஹரிபத்தினிக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி தங்க கிரீடத்துடன் காசு மாலை, அடுக்கு பதக்கங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி கருடன் மீது அமர்ந்து பிரகாசமாக ஒளிர்ந்தவாறு வீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ பத்மாவதி தாயார். சிறுமியர்கள் நடனங்கள் ஆடியபடி முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தவாறு உடன் வர வழி நெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். வீதி உலா முடிந்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவருக்கு ஆரத்தி காட்டி ஆலய அதிகாரிகளுக்கு சடாரி சாற்றி கங்கண பட்டருக்கும் உபயதாரர்களுக்கும் மாலை மரியாதைகள் செய்யப்பட்டன. இன்று காலை கோயில் வளாகத்தில் சூரிய பிரபை வாகனத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 7 குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபை வாகனத்தில் வீற்றிருந்த உற்சவருக்கு நீலக்கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களோடு சர்வாபரணங்கள் அணிவித்து முத்துக்கள் பதித்த சாயக்கொண்டையும் அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு மயிர்பீலி மற்றும் கலிங்கத்திராயும் வைத்து தாயாரை காலிங்கன் மீது திருநடனம் புரியும் ஸ்ரீ கிருஷ்ணனாக அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் அமர்ந்து பாராயணம் செய்தனர். இதையடுத்து தாயாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்பதீபம் கட்டப்பட்டது. மேலும் ஆசனமும் வேத பாராயணமும் நடைபெற்றன. பின்னர் பழங்கள் நிவேதித்து விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீஹரிபத்தினிக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர்.
இதைத் தொடர்ந்து பிற்பகலில் நவ கலசங்களுடன் பிரதான கலசத்தை வைத்து கங்கண பட்டர் ஆரத்தி காட்ட பூஜைகளை துவக்கினர். பல்வேறு இசைவாத்தியங்கள் முழங்க அபிஷேக பீடத்தின் மேல் வீற்றிருந்த ஸ்ரீஹரி பத்தினிக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. மேலும் எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனத்தை துவக்கினர். அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு வேத மந்திர உச்சாடனங்களுடன் பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மலர் மாலையும் துளசி மாலையும் சாற்றி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி, நட்சத்திர தீபம் மற்றும் கும்ப ஆரத்தி காட்டி சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்ததும் திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் இன்று காலை உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடத்தப்பட்டது. இதையொட்டி விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்த சுவாமி தாயார் மற்றும் உற்சவ மூர்த்திகள் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் மற்றும் வேத மந்திர உச்சாடனங்களோடு செல்வ திருமகளுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்கும பூவால் திலகமிட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் ஏக தீபமும் காண்பித்தனர். பிறகு தேங்காய் பழங்கள் நிவேதித்து மங்கள வாத்திய முழக்கத்தோடு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் உற்சவருக்கு ஏகாதசி புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலவர் சன்னதிக்குள் சென்று கொட்டு முழங்கியபடி இருக்க உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை வெள்ளித்தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். கருவறையில் இருந்து சிம்ம கதியில் வெளியேறிய உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் முன்பு மேலப்படியில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. சுவாமிக்கு நீள்முடி கிரீடம் அணிவித்து காதணிகளோடு திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து தங்க யக்னோபவீதம் சாற்றி வெண்ணிற ஆடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி அருளிய ஸ்ரீ நம்பெருமாளுக்கு தங்கத் திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசி தீப்பந்தங்களும் தண்டங்களும் முன்னே செல்ல பிரகார உலா புறப்பட்டனர். பிரபந்ததாரர்கள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல ஸ்ரீ விஸ்வக்சேனர் சன்னதி உள்ளிட்ட பிரகாரத்தை வலம் வந்து கீழ்ப்படி வழியாக படியேற்றம் கண்டருளி சுவாமி நம்பெருமாள் சந்தன மண்டபத்தை அடைந்தார். ஏராளமான பக்தர்கள் உற்சவரை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். திருச்சி இனாம் சமயபுரத்தில் இருக்கும் ஆதி மாரியம்மன் கோயிலில் மாசி தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா நடத்தப்பட்டது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவில் தோன்றுவதற்கு முன்பு ஸ்ரீ ஆதி மாரியம்மன் குடிகொண்டு அருள்பாலித்த ஆலயமாக விளங்கும் இங்கு மூலவர் சன்னதி முன்பு அம்மனின் திருவுருவப் படத்தை அலங்கரித்து மேடை மீது வைத்து மூங்கில் தட்டுகளில் நறுமண மலர்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். ஆலய அதிகாரிகள், ஊர் பெரியோர்கள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அம்மனின் திருவுருவப் படத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். மேலும் தீபாரத்தி காண்பித்ததும் கோயிலில் இருந்து பூந்தட்டு ஊர்வலம் துவங்கியது. மங்கள வாத்தியங்களோடு பல்வேறு வீதிகள் வழியே சென்று மீண்டும் கோவிலை அடைந்தனர். அப்போது பக்தர்கள் முளைப்பாரிகளையும் சுமந்து வந்து மூலவர் அருள்மிகு ஆதி மாரியம்மனுக்கு சமர்ப்பித்து நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கும் தூப்புல் ஸ்ரீ பரகால மடத்தில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மட வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு ஊஞ்சல் மீது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை குலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். சுவாமிக்கு திருமுடியில் சிக்குத்தாடை கட்டி அதில் சூரிய சந்திர பதக்கங்களுடன் அடுக்கு பதக்கங்களும் அணிவித்து தாயாருக்கு புதுப்பட்டாடை கட்டி மலர் கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த உற்சவ தெய்வங்களுக்கு நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் பக்தர்கள் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை தரிசிக்க அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்று அஞ்சனை மைந்தனுக்கு அபிஷேகத்துடன் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. 18 அடி உயரம் கொண்டு நித்தமும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை கைகூப்பி தொழுதபடி நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ராமதூதனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் புனித நீரையும் ஊற்றி ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர்.
இதைத் தொடர்ந்து சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்து வழிபட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. புதிய வர்ண பூச்சுக்களுடன் காட்சி தரும் ராஜகோபுரங்கள் கொண்ட ஆலயத்தில் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு வேத மந்திர உச்சாடனங்களோடு பால், சந்தனம், மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் காவி வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தீபம் காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு தங்கக்கவசம் சாற்றி புதுப்பட்டாடை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் ஏக தீபம் காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் வருடாபிஷேக விழா நடைபெற்றது. கோயில் கருவறையில் விநாயகரும் உற்சவர் அருள்மிகு மாரியம்மனும் எழுந்தருளியிருக்க அபிஷேகத்தை துவக்கினர். பால், பஞ்சாமிர்தம், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு மாவுக்காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் கொண்டு அலங்காரம் செய்ததும் சர்க்கரை பொங்கல் நிவேதித்து தீபம் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் அருள்மிகு முத்துமாரியம்மனை பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி உற்சவருக்கு திருவீதி புறப்பாடு நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு மூலவர் அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை திருமேனியுடன் காட்சி கொடுத்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிள்ளைவயல் காளியம்மன் உற்சவரை குதிரை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வண்ண மலர் பிரபை நிறுத்தி வாகனத்தில் அமர்த்தி கொண்டு கோயிலிலிருந்து வீதி உலா புறப்பட்டனர். கையில் சாட்டை ஏந்தி குதிரை வாகனத்தில் வீற்றிருந்த அம்பிகைக்கு சர்வாபரணங்களும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியே அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் உலாவர பக்தர்கள் வழிநெடுகிலும் தரிசனம் செய்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தின் உப கோயிலுமான திருவெள்ளரை ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் கோவில் தெப்போற்சவம் விமர்சையாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு மூலஸ்தானத்திலிருந்து பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ பங்கஜவல்லி தாயாரையும் கேடயத்தில் ஸ்ரீ செந்தாமரை கண்ணனையும் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். அபயம் காட்டியபடி அலங்கார பிரியன் சர்வலங்காரத்தோடு திருக்காட்சி தந்தவாறு பிரகாரத்தை சுற்றி வர வாகன மண்டபத்தை அடைந்ததும் திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு கிளிமாலை சாற்றி மேடை மீது உற்சவர் தாயாருடன் கொலுவிருக்கச் செய்து தூப தீபங்கள் காட்டப்பட்டன. பொதுஜன சேவை நடைபெற்றதும் ஏக ஆசனத்தில் சுவாமியையும் தாயாரையும் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். பிறகு கோயில் அருகே உள்ள தெப்பக் குளத்தை அடைந்ததும் அங்கு மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசிக்க உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளிய தெப்பம் திருக்குளத்தை சுற்றி மும்முறை வலம் வந்தது. சர்வலங்காரத்துடன் காட்சி தந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நாளா நல்லூர் பகுதியில் இருக்கும் மழை கடவுள் என போற்றப்படும் அருள்மிகு ஆகாச மாரியம்மன் கோயில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தில் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரும் அருள்மிகு ஆகாச மாரியம்மனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் முகக்கவசம் வைத்து பட்டாடை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். பக்தர்கள் மற்றும் உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ராமநாதபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ தர்மதாபள விநாயகர் அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் 113ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி திருவிழாவையொட்டி உற்சவர் மயில் வாகனத்தில் காட்சி தர சிறப்பு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் வளாகத்தில் மயில் வாகனத்தின் மீது உற்சவர் அம்மனை முருக வடிவாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். புதுப்பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி கையில் வெற்றி வடிவேலை தந்து அலங்கரித்திருந்தனர். உற்சவர் அம்மன் அருகே சிறுமியர்கள் பங்கேற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அருள்மிகு முத்தாள பரமேஸ்வரி அம்மனை பரவசத்துடன் தரிசித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனை நடத்தப்பட்டது.
கோயில் மூலஸ்தானத்தில் பீடத்தின் மேல் நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவருக்கு புதுப்பட்டாடை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் சாலக்கிராம மாலையுடன் வெள்ளிக்காசு மாலையும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரி பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அழகாக நின்றருள அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து குடமுழுக்கு விழாக்கள் சிறப்பாக நடத்தப்பட்டன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருவண்ணாமலையில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ அருணகிரிநாதர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் இட்டு யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டங்களில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் பிரதான கலசத்திற்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கடம்புறப்பாடு நடைபெற்றது. கைலாய வாத்தியங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோபுர உச்சிக்கு சுமந்து வந்தனர். காஞ்சி சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வருகை தந்ததும் அவர் முன்னிலையில் கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்து மாலை சூட்டி புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து விமான கலசத்திற்கு வில்வ மாலையுடன் மலர் மாலை அணிவித்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஆரத்தி காண்பித்தனர். 108 திவ்ய தேசங்களில் 10வது ஸ்தலமாகவும் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அமைந்துள்ளதுமான ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஸ்ரீ ஆமருவியப்பன் திருக்கோவில் சம்பரோக்ஷணத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளி இருக்க வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்த்து பிரதான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்தனர். அகோபிலமடம் மற்றும் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜீயர் பெருமக்கள் விஜயம் செய்ததும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கடம்புறப்பாடு துவக்கப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோவிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். ராஜகோபுரம், மூலவர் சன்னதி மற்றும் தாயார் சன்னதியுடன் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் கோபுரங்களை தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குமாரபாளையம் அருகே பொன்பரப்பிப்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு படைவெட்டி அம்மன் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத நடராஜ சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் எழுந்தருளியுள்ள திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் வேத பண்டிதர்கள் அவற்றை குண்டத்தில் இட்டு யாக பூஜைகளை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் அமைந்துள்ள 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வியாசராஜர் மடத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் சன்னதியுடன் ஸ்ரீ ஜெகநாத தீர்த்தர், ஸ்ரீ வித்யாநாத தீர்த்தர், ஸ்ரீ வித்யாவதி தீர்த்தர் ஆகிய மூவரின் மூல பிருந்தாவனங்களும் அமைந்துள்ளன. பழமை வாய்ந்த இந்த மடம் புனரமைக்கப்பட்டு மகா சம்பரோக்ஷணம் நடத்தப்பட்டது. இதையொட்டி மந்திரங்கள் ஓதியபடி கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். மேலும் பிருந்தாவனங்களுக்கும் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அடுத்த பூந்தோட்டம் அருகே அமைந்துள்ள தொன்மை வாய்ந்த அருள்மிகு பயக்ஷயாம்பிகை சமேத ஸ்ரீ மகாகாலநாத சுவாமி கோவில் நன்னீராட்டு பெருவிழாவையொட்டி பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிரத்யேக கலசத்திற்கு ஆரத்திகள் காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது.
நாதஸ்வரம் எழுத்தாளங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தியும் சமர்ப்பிக்கப்பட்டது. கரூர் அருகே சின்ன வடகப்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி வேத பண்டிதர்கள் கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி மலர்கள் தூவி அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். மேலும் தர்ப்பைப்புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி விமான கலசத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். பிறகு கோயில் மூலவரான அருள்மிகு செல்வ விநாயகருக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் சார்பில் சுவாமிக்கு தங்க யக்னோபவீதம். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி திருக்கோயில் பிரம்மோற்சவம். அதிகார நந்தி மீதும் காமதேனு மீதும் பவனி வந்த ஆதித்தம்பதிகள். சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோயில் வருடாந்திர பிரம்மோற்சவம். கருடன் மீதும் சூரிய பிரபையிலும் காட்சி கொடுத்த செல்வ திருமகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஏகாதசி புறப்பாடு. பிரகார வலம் வந்து காட்சி கொடுத்த சுரேனம் பெருமாள். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் மூல திருநட்சத்திர உற்சவம். அஞ்சனை மைந்தனுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Oh